உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய் மொழிகளில் பேசுகிறார்கள். நாங்கள் மொழிகளின் தாய் மொழியில் பேசுகிறோம். எனது தாய்மொழி தமிழின் வேர்ச்சொல் உயிர் சொல் இல்லாத மொழி உலகத்தில் எங்கும் இல்லை. உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன் நான். பூமி பந்தில் வாழ்கிற பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் மூத்த குடி தமிழர்களாகிய நாங்கள். வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்று பெருமை கொண்டோம். வந்தவரையெல்லாம் வாழ வைத்ததில் சிக்கல் இல்லை, வந்தவரையெல்லாம் ஆள வைத்தில்தான் இவ்வளவு சிக்கலும் உருவாகிவிட்டது. தமிழன் தன் பெருந்தன்மையால் பிழை செய்தார். அவனுடைய மனிதாபிமானத்திற்கும் இளிச்சவாய்த்தனத்திற்கும் ஒரு நூல் அளவுதான் இடைவெளி இருக்கிறது. ஒரு மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் சிதைந்து அழியும். ஏறக்குறைய நமது மொழி சிதைந்து அழிந்து போய்விட்டது. எங்கும் இல்லை தமிழ். பள்ளிக்கூடத்தில் இல்லை, கல்லூரிகளில் இல்லை, வழிபாட்டு தலத்தில் இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, ஆட்சி மொழியாக இல்லை, அதிகார மொழியாக இல்லை, பண்பாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக இல்லை, வர்த்தக மொழியாக இல்லை, வாய்மொழியாக இல்லை, எங்குமே என்னுயிர் தமிழ் இல்லை. ஆனால் நாடு தமிழ்நாடு, தமிழருக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு என்பதை என் அன்பான மக்கள் புரிந்து கொள்ளும். ஒரு முடிவெடுத்தோம் இந்த பிள்ளைகள். இவர்கள் செய்யல, வேற வழி இல்லை, செய்யணும். நாங்களே வழியாக வந்தோம், நாம் தமிழர் என்று. என் தாய்மொழி மீட்சிக்கு, சாதி மதங்களாக பிரிந்து நின்ற தமிழர் தேசிய இனத்தின் எழுச்சிக்கு நாங்கள் சாதி மத உணர்ச்சியை சாதரித்து விட்டு தமிழர் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் திரண்டு நாங்கள் தமிழர்கள் என்று கிளர்ந்து எழுந்தோம். இது வரலாற்றில் பெரும் மாற்றம், ஒரு புரட்சி. தமிழர்களுக்கு எதிரி ஆரியர்களா, சிங்களவர்களா? இல்லை, அவர்களுக்கு உள்ளே இருக்கிற சாதியும் மதமும் தான் இது இரண்டையும் விட மிக மோசமான எதிரி என்பதை என் அன்பான மக்கள் புரிந்து கொள்ளும். தமிழர்களுடைய ஓர்மையை பிரிப்பது, சிதைப்பது எது? இந்த சாதி மத பிணக்கு, பிளவு. ஒரு இந்து தமிழனை நிறுத்தினால் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், பகை. ஒரு இஸ்லாமிய தமிழரை நிறுத்தினால் வேட்பாளராக இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், பகை. இந்த இரண்டு தமிழரையும் நிறுத்தினால் கிறிஸ்தவ தமிழன் வாக்கு செலுத்த மாட்டார், பகை. தேவராக, தேவேந்திரராக, நாடாராக, கோடாராக, செட்டியாராக, பிள்ளையாக, முதலியாராக, கவுண்டராக, பறையராக, படையாட்சியாக எத்தனை காலம் பிளந்து விரிந்து நிற்பது? இந்த தேசிய மக்களை ஓர்மைப்படுத்த, ஒன்றுபடுத்த ஒரு வாய்ப்பும் இல்லையா? இருக்கிறது, ஒரே ஒரு வாய்ப்பு. எது? நாங்கள் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதை தவிர வேறு வழி இல்லை. பிளந்து பிரிந்து கிடந்த எங்களை இணைக்க வல்லமை பெற்ற இரண்டே இரண்டு கருவி. ஒன்று என்னுயிர் தமிழ், எங்கள் தாய்மொழி தமிழ். அதற்கு இணையான மிகவும் வலிமை பெற்ற ஒரு ஆயுதம் என்னுயிர் தலைவன் பிரபாகரன் என்ற பெரும் நெருப்பு, ஒரு மாபெரும் காந்தம். எங்கு வைத்தாலும் அருகில் இருக்கிற எல்லா இரும்பு துகள்களையும் இழுக்கிற காந்தம் போல பிரபாகரன் என்ற ஒத்த பெருமகன் உலகெங்கும் இருக்கிற தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை ஒரே குடையில் நாம் தமிழராக குவித்தார். அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கு எளிய மக்கள் முன்னெடுக்கிற புரட்சிதான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற இந்த அரசியல். தெலுங்கர்கள் தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கலாம், தமிழர்கள் தமிழ் தேசம் பேசக்கூடாது. எப்படி இருக்கிறது? என்ன கதை? நான் தமிழன் என்பது இனவாதம் என்றால், நான் திராவிடன் என்பது என்னவாதம்? பக்கவாதமா, முடக்குவாதமா, துண்டுவாதமா, இல்ல மடக்குவாதமா? என்னவாதம்? என்னவாதம்? அந்த வெள்ளைக்காரரை அடித்து விரட்டுவது சுதந்திர போராட்டம், ஃப்ரீடம் ஃபைட். நாங்கள் எங்கள் உரிமையை கேட்பது பாசிசம் இல்ல. அது ஃப்ரீடம் ஃபைட் என்றால் இது ஃபண்டமெண்டல் ரைட் என்பதை அன்பான மக்கள் புரிந்து கொள்வது.
நான் கேட்கிறது அடிப்படை உரிமை, என்னுடைய தார்மீக உரிமை. இத மறுக்க எதிர்க்க எவனுக்கு உரிமை இல்லை. புரிஞ்சுக்க.